இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன கொல்லலாம் முடிவு. நான் பூமி நினைச்சிட்டேன் சித்தி. நீ நினைக்கிறதெல்லாம் சரிதான். கொல்றதுக்கு முன்னாடி ஒரு முறை மூஞ்சியை பார்க்க வேண்டாமா? ஆமா, நீ இந்த ரூம்ல எதுக்கு படுத்த? எல்லாம் என் தலை எழுத்து. என் ரூம்ல ஏசி வேலை செய்யல, அதான் இங்க வந்து படுத்துட்டு இருந்தேன். என்ன அம்மாடி, நீ என் ரூம்ல போய் படுத்துக்கிறியா? எதுக்கு? என் ரூம்ல ஏசி வேலை செய்யல. ஏசி இல்லனா எனக்கு தூக்கம் வராது. அதான் உன் ரூம்ல ஏசி இருக்குல்ல, போமா. நான் போக மாட்டேன். ப்ளீஸ்மா, நான் வயசானவ, போமா. சரி, நான் போறேன். அம்மா, அப்பா, இப்பதான் ஜில்லுன்னு இருக்கு. நிம்மதியா படுத்து தூங்கலாம். புரிஞ்சது சித்தி. சரி, இப்ப நீ தூங்கு. என் கண்ணை கொடு. கண்ணு வேற கொண்டு வந்திருக்கியா? முதல்ல கண்ணை வச்சுதான் கொல்லணும்னு நினைச்சேன். அம்மாடி, அவ நீ லக்கி தான். லக்கியா? சரி, அந்த கண்ணை கொடு. அட கடவுளே, ஏன் சித்தி இப்படி பயந்து சாகுற? நீ நிம்மதியா படுத்து தூங்கு. ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஐயோ, பாட கட்டுறதுக்கு வந்துட்டு குட் நைட்டு ஸ்வீட் ட்ரீம்ஸ் வேற சொல்லிட்டு போறியா? ஏதோ என் நேரம் நல்லா இருக்கு. ஐயோ, அம்மா அம்மா, ஐயோ, இந்த வீட்ல ஃபுல்லா போத்திக்கிட்டு எல்லாம் படுக்க கூடாது. அம்மா, ஐயோ. இதை எடுத்துட்டு போய் கதவை துற. வேண்டாங்க, அத்தை மாமா பார்த்தா நல்லா இருக்காது. இந்து, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் கதவை துற ப்ளீஸ். இந்து, ப்ளீஸ் இந்து, நான் தான் சொல்றேன்ல, கதவை துற. எதுக்கு யோசிக்கிற? நான் இப்ப கையாலாகாத புருஷ மாதிரி தெரியறேன்ல. ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ போய் கட்டில் மேல படுத்துக்கோ. வேண்டாங்க. இவ்ளோ நாளா அத்தை மாமாவை ஏமாத்திக்கிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் எங்க வீட்டுல நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க. இவ்ளோ ஆனதுக்கு அப்புறமும் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களை நான் ஏங்க தப்பாலாம் நினைக்க போறேன்? இந்து, என் அப்பா அம்மா பணம் வந்துருங்கிற சந்தோஷத்துல இருந்தாங்க. அது கிடைக்கலன்னு தெரிஞ்சதும் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க. ப்ளீஸ் இந்து, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுது. நீ அவங்ககிட்ட பேசும்போது நான் பக்கத்துல இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே? நீ பேசுமா. சொல்லுங்க. என்ன இவ்ளோ காலையில போன் பண்ணிருக்கீங்க? ஏன் பண்ணக்கூடாதா? பண்ணலானே வச்சுக்கோங்க. ஆனா காரணம் இல்லாம யாரும் போன் பண்ண மாட்டாங்கல்ல. நம்ம இந்த மாதிரி பேசி கலாச்சிக்கிறதுக்கான காரணம் காதல் தான். காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டீங்களா?
உங்க சகாப்தத்தை? ஏன் மனசுல சங்கீதம்லாம் ஆரம்பிக்கலையா? உங்ககிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டம். உங்ககிட்ட இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம். இங்க யாராவது பார்த்துட்டா அப்புறம் பிரச்சனை. சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டே இவ யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? மாமா கிட்ட பேசுறாளோ? நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் நமக்குள்ள இருக்கிற விஷயம் காதல் தானே? ஐயோ, வார்த்தைக்கு வார்த்தை அதையே சொல்லி என்ன பதட்டப்பட வைக்காதீங்க. ஆ, அப்படின்னா நான் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா? ராத்திரி அம்மாவும் தங்கச்சியும் நான் ராத்திரி வீட்டுக்கு வந்ததும் என்ன புடிச்சிட்டாங்க. பிடிச்சுக்கிட்டாங்கன்னா? நான் உன்னை காதலிக்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஒத்துக்கிட்டேன். ஒத்துக்கிட்டீங்களா? ஆக்சுவலி நீயும் என்ன காதலிக்கிறேன்னு அவங்க கிட்டயே சொல்லிட்டேன். என்னோட மாமா கிட்டே நீ பேசிட்டு இருந்த? எவ்வளவு தைரியம் உனக்கு? ஏய், அவர்தான் உன் புருஷன்னு அவர் வந்து உன்கிட்ட சொன்னாரா? ஆமா, நான் யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன? இங்க பாரு, உன்னோட வருங்கால புருஷன்லாம் இல்ல, என்னோட வருங்கால புருஷன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். சரியா? எத்தனை வாட்டி கட் பண்ணாலும் விட மாட்டேங்கிறாளே. ஹலோ, என்ன? நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? யார் ரெண்டு பேரு? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. அவ ஓவரா வெக்கப்பட்டுக்கிட்டு போன் பேசிக்கிட்டு இருக்கா. அவனா யாரு? வேற யாரு? அந்த பூமி. ஆ, ஆ. பூமி வெக்கப்பட்டுக்கிட்டே பேசினாளா? ஆமா.